கர்த்தருடைய பரிசுத்த நாமத்துக்கு ஸ்தோத்திரம் உண்டாகட்டும். எனக்கு பெரும்பாலும் செய்தி கொடுப்பதை காட்டிலும் செய்தியை கேட்பது எனக்கு ரொம்ப ஆசையானது. அதை தான் அதிகமாய் விரும்புவேன். ஏன் என்று சொன்னால், எனக்கு பெயர் வைத்தவரும் என்னை கடவுளுக்குள்ளே வளர்த்தவரும் என்னுடைய குடும்பத்தை கர்த்தருக்குள் வழிநடத்தினவரும் பேட்டன் துரை அவர்கள். அவர்கள் மிகப்பெரிய கோட்டீஸ்வரனாக இருந்தாலும், பெரிய டாக்டரா இருந்தாலும், கிறிஸ்துக்குள்ள ஆசிரமம் என்று சொன்னாலே எல்லாருக்கும் தெரியும். ஒரு காலங்களிலே அவர் இருக்கிற காலங்களிலே மிக நேர்த்தியாக எவ்வளவு கூட்டம் இருக்கும். ஒரு ஹாஸ்பிட்டல்ல ஒரு டோக்கன் வாங்குறது காலையில 5 மணில இருந்து 12 மணி வரையும் காத்திருப்பாங்க. அவ்வளவு கூட்டம் இருக்கும். யாரை பார்க்கறதுக்கு? பேட்டன் துறையை பார்க்கறதுக்கு. அவங்க ட்ரீட்மெண்ட் கொடுத்தாங்கன்னா அவ்வளவு நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு, அப்பேற்பட்டவர் சண்டே கிளாஸ் எடுத்தாலும் சரி, எதை எடுத்தாலும் சரி, நாங்கள் சிறு பிள்ளைங்களா இருக்கும்போது அந்த ஸ்கூல்ல இருக்கிற அந்த ஆசிரியர்களை நடத்த சொல்லுவாரு. சின்ன பிள்ளைங்களோட கீழே வந்து உக்காந்துக்குன்னு அதை கேட்பார். அவருடைய தன்மை அதுதான். சரி, என்னை வளர்த்தவர் அப்படி போனாருன்னு சொன்னாக்க, என்னை கர்த்தருக்குள் நடத்தினவர்கள் ஒன்று மூத்த போதகர் காலம் சென்ற பாஸ்டர் செல்லதுரை ஐயா. அவர் தான் எனக்கு அவரும் பாத்தீங்கன்னு சொன்னாக்க, சாகரத்துக்கு 4 நாட்களுக்கு முன்னாடி கூட ஒரு பைபிள் ஸ்டடியில நாங்க உட்கார்ந்து இருக்கோம். அப்ப சொல்லுவாரு, தம்பி, நடத்துகிறது சின்னவரோ பெரியவரோ அதை பத்தி அவசியம் அல்ல, அவருக்குள் இருந்து கடவுள் என்ன வார்த்தையை கொடுக்கிறார் அதை தான் நம்ம கவனிக்கணும் அப்படின்வார். அவரும் அதே போல வந்தாரு. அடுத்த ஆசான் பாத்தீங்கன்னு சொன்னாக்க நம்முடைய ஸ்டீபன் பாலையா தெரியும். 84 எல்லாம் அவர் அங்க தொடங்கும் போதெல்லாம் போய் அந்த தம்மட்ட முட்டையெல்லாம் சந்தா அடிச்சு டான்ஸுங்க எல்லாம் போட்டு அந்த வீதிகள் எல்லாம் சுத்தி அப்படி எல்லாம் செய்வோம். அவரும் இன்னைக்கும் பாத்தீங்கன்னு சொன்னாக்க, மற்றவர்கள் பேசட்டும் நம்ம கேட்கலாம்னு சொல்லி அமர்ந்திருக்கிறவர் என்று சொல்லி பார்க்கிறோம். அதற்கு மேல பாத்தீங்கன்னு சொன்னா ஏசிசியினுடைய தலைவர் மோகன்தாஸ், அவரும் பாத்தீங்கன்னு சொன்னாக்க, இன்னைக்கு யார் பேசினாலும் இந்த மீட்டிங் வரும்போது கூட, ஐயா செய்தி நீங்க கொடுத்துறீங்க தம்பி, வேற யாராவது கொடுக்குறாங்களாப்பா, கூப்பிட்டு முன்ன முடியாது அவங்களை கொடுக்க சொல்லு அப்படின்னுவார். அப்போ இதையெல்லாம் பார்க்கும் பொழுது தேவன் என்னை நேர்த்தியாக கொண்டு செல்கிறார் என்பதை நான் புரிந்து கொண்டிருக்கிறேன். பெருமைக்காகவோ அல்லது கௌரவத்திற்காகவோ ஊழியம் அல்ல என்பதை இவர்களின் மூலமாய் நான் புரிந்து கொண்டேன். அதனால இன்னைக்கு நான் பிரசங்கிக்கிறேன் அப்படின்னு சொன்னாக்க, ஏதோ நான் பெரிய தேறினவனோ அல்லது பிரசங்கத்துல வல்லவனோ அல்ல. என்னை காட்டிலும் பெரிய பெரிய ஜாம்பவான்கள் இங்க இருக்கிறீங்க. அதுல வில்சன் ஐயா நிறைய கேசட் போடுவார், யூடியூப்ல போடுவார். நான் நிறைய மெசேஜ் அவருக்கு கேட்பேன். அப்பேற்பட்டவரெல்லாம் முன்னாடி இருக்கிறீங்க. அதனால யார் பேசுகிறார்கள் என்பது அல்ல, தேவன் அவரை கொண்டு என்ன பேசுகிறார். இந்த மைக் இல்லைன்னா சவுண்ட் பாக்ஸ்ல இருந்து சவுண்ட் வராது. அந்த பாக்ஸ் சவுண்ட கொடுக்கிறது மட்டும் தானே தவிர, பேசுகிறது இந்த மைக்கில் பேசினாதான் அதுல சவுண்ட் வரும். அதே போலதான் நான் இங்க பேசினாலும் ஒரு பாக்ஸா தான் நிக்கிறேனே தவிர, எனக்குள் இருந்து ஆவியானவர் பேசுவார் என்பதை நான் எப்பொழுதும் நான் விசுவாசிக்கிறேன். அதனால இன்னைக்கு நாம் எல்லாம் ஊழியர்களா இருக்கிறோம். ஊழியர்களுக்கு ஒரு பெரிய பிரசங்கம் நமக்கு தேவையே இல்லை. பாருங்க, ஆண்டவர் நம்மை அழைத்ததனுடைய ஒரு நோக்கம் என்ன என்று சொல்லி பார்ப்போமானால், கனி கொடுக்கும்படியாகவும் அந்த கனி அவர்களுக்குள்ளே நிலைத்திருக்கும்படியாகவும் தேவன் நம்மை ஏற்படுத்தியிருக்கிறார். அல்லேலூயா. ஊழியக்காரர்கள் புரிந்துக்கணும், நான் எவ்வளவு ஆத்துமாக்களை சேர்த்துக்கிறேன் அல்லது எவ்வளவு ஊழியம் செய்து கொண்டிருக்கிறேன், எவ்வளவு தூரம் ஓடிக்கொண்டிருக்கிறேன் என்பது முக்கியம் அல்ல. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்ம ஏற்படுத்தினுடைய பிரதான நோக்கம் எது அப்படின்னு சொன்னாக்க, கனி கொடுக்கிறவர்களாய் இருக்க வேண்டும், அந்த கனியில நிலைத்திருக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். நிறைய பேர் சொல்லுவாங்க, ஆதியில அருமையா ஊழியம் செஞ்சாருங்க, அருமையா எல்லாத்தையும் பண்ணாருங்க, அருமையான மனுஷங்க, ஆனா இன்னைக்குதான் தவறி போயிட்டாருங்க,
அப்ப அந்த கனியில நிலைத்திராத ஒரு சூழ்நிலையை நம்மால் காண முடிகிறதை பார்க்கிறோம். அப்போ ஊழியக்காரனை நம்ம அழைத்ததனுடைய நோக்கமே, நம்மை தேவன் அழைத்தது கனியில நிலைத்திருக்கும்படியாய் தேவன் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறேன். அப்போ தேவனுடைய அழைப்பு என்பது பணிகள் மட்டும் அல்ல, அதை நாம் புரிஞ்சுக்கணும். தேவன் நம்மை அழைக்கிறது பணிக்காக மட்டும் அல்ல. அப்ப எதற்காக அழைச்சிருக்கிறாருங்க? பரிசுத்தத்திற்காக நம்மை அழைத்திருக்கிறார். நம்ம என்னதான் ஓடி ஓடி ஊழியம் செஞ்சாலும் நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தம் இல்லை என்று சொன்னால் அது தேவனுக்கு பிரியமில்லாத ஊழியமாக மாறி போகும். அப்ப தேவன் நம்மை அழைத்தனுடைய பிரதான நோக்கம் ஊழியத்தை செய்வதா இருந்தாலும் கூட நம்முடைய வாழ்க்கையில பரிசுத்தம் இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் அழைத்திருக்கிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு ஊழியர்கள் அநேகர் ஊழியர்களாய் இருக்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு உகந்த ஊழியர்கள் சிலர் மாத்திரமே நம்மால் பார்க்க முடியும். நிறைய ஊழியருக்கு பஞ்சமே கிடையாது. எந்த திசை தேர்னாலும் ஊழியர்கள் நிறைய இருக்கிறாங்க. ஆனால் தேவனுக்கு விரும்புகிற ஊழியர், தேவனுக்கு சித்தமான ஊழியர்கள் என்று சொல்லி எண்ணி பார்ப்போமானால் சில பேரை மட்டும்தான் நம்மளால என்ன பண்ண முடியுங்க, சொல்ல முடியும் என்று சொல்லி பார்க்க. அப்போ நம்முடைய ஊழியத்தில நாம் சாட்சி உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவனுக்கு உகந்த ஊழியத்தை செய்வதற்கு நம்ம ஊழியக்காரர்கள் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம கிட்ட தேவன் கேட்கிறது முதல் கேள்வி என்ன அப்படின்னு சொன்னாக்க, நீங்க யார் என்பதை அறிந்திருக்கிறீர்களா? அப்போ நம்ம இன்னைக்கு எல்லாத்தையும் ஓடுறோம், எங்கேயோ ஓடின்னு இருக்கிறோம். ஆனா நம்மை பத்தி நம்ம அறிந்து கொள்வது கிடையாது. நிறைய நேரங்களில் சொல்லுவாங்க, நம்முடைய செயல்பாடு, எப்ப அவன்லாம் ஒரு ஊழியக்காரனா அப்படின்னுவாங்க. அப்போ என்னை அறியாததுனால அந்த வார்த்தைகள் என்னை நோக்கி வருகிறதை நான் பார்க்கிறேன். அப்போ என்னை நான் அறிந்து கொள்ள வேண்டும். நான் தேவனால் அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் எதற்காக அழைக்கப்பட்டிருக்கிறேன்? கனி கொடுக்க அழைக்கப்பட்டிருக்கிறேன். நான் கனி கொடுக்கிறவன் நிலைத்திருக்க வேண்டும். அது மாத்திரமல்ல, என் வாழ்க்கை பரிசுத்தம் உள்ளதாய் இருக்க வேண்டும் என்று சொல்லி நம்மை நாம் ஆராய்ந்து பார்க்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசந்த வாசிங்க, 1 கொரிந்தியர் 4ஆம் அதிகாரம் 2வது வசந்த வாசிங்க. மேலும் முக்கியமானக்காரன் உண்மையுள்ளவன் என்றும் காணப்படுவது அவனுக்கு அவசியமா. பாருங்க, அப்போ நம்ம யாரா இருக்கணும்னு தேவன் விருப்பப்படுகிறார்னு சொல்லி பார்த்தோம்னாக்க, நாம உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். தேவன் நம்மை அழைத்திருப்பதனுடைய நோக்கமே உண்மை உள்ளவர்களா இருக்க வேண்டும் ஊழியர்கள். இன்னைக்கு நிறைய பேர் சொல்லுகிற காரியம், ஐயா விசுவாசிகளை நம்பிடலாம், ஊழியக்காரனை என்ன பண்ண முடியாது, நம்ப முடியாது என்று சொல்லுகிற வார்த்தையை அநேக நேரங்கள்ல நம்ம காதுகள்ல கேட்கிறோம். ஆனால் தேவன் எதை விரும்புறாருங்க? அந்த ஊழியர்களை தேவன் விரும்பல, உண்மை உள்ள ஊழியர்களை தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ இன்னைக்கு பாத்தீங்கன்னு சொன்னாக்க, நிறைய நேரங்கள்ல நம்ம ஊழியம் செய்யறோம். ஊழியம் செய்யும் போது நீ எப்படிப்பா ஊழியத்துக்கு வந்தனா, தேவன் என்னை அழைத்தார்னு உடனே சொல்றோம். சொன்ன உடனே என்ன சொல்லுவாங்க, எப்படி உன்னை அழைத்தார்? நான் உட்கார்ந்து இருந்தேன், சொப்பனத்துல என்னோட பேசினாரு, அல்லது என் தலைமை போதகர் இடத்துல என்னை பேசினாரு, ஆண்டவர் இப்படிதான் என்னை ஊழியத்துக்கு அழைத்தாரு அப்படின்னு சொல்லி நாம் சொல்லுகிறதை கேட்டுக்கொண்டிருக்கிறோம், நம்மளும் சொல்லி இருப்போம். ஆனா ஊழியத்திற்கு வருவதற்கு தேவன் எப்பொழுது நம்மளை அழைத்தார் தெரியுங்களா? நம்ம நினைச்சுக்கிறோம் இப்பதான் அழைச்சாரு, அப்பதான் அழைச்சாருன்னு சொல்லி. ஆனா தேவன் சொல்லுகிற வார்த்தை நாங்க வாசிங்க, எரேமியா 1ஆம் அதிகாரம் 5வது வசனத்தை வாசிங்க. நான் உன்னை தாயின் வயிற்றில் உருவாகும் முன்னே உன்னை அறிந்து, நீ கர்ப்பத்திலிருந்து வெளிப்படும் முன்னே நான் உன்னை பரிசுத்தம் பண்ணி உன்னை ஜாதிகளுக்கு தீர்க்கதரிசியாக கட்டளையிட்டேன் என்று சொன்னார். பாருங்க, அப்ப தேவன் எப்ப நம்ம தெரிஞ்சுக்கினாருங்களாங்க? இன்னைக்கு ஊழியத்துல இருக்குன்னா நீங்க புரிஞ்சுக்கணும், நான் ஊழியத்துக்கு வந்தது இப்படிதாங்க வந்தேன், அங்கதான் எனக்கு சொன்னாங்க, அவங்க சொன்னாங்கன்னு அல்ல. தேவன் உங்களை உன் தாயின் வயிற்றில் உருவாவதற்கு முன்பதாகவே நம்மை ஊழியக்காரன் என்று தெரிந்து கொண்டார். இதுல எந்த மாற்றமும் கிடையாது. என்ன யோசித்தீங்கன்னு சொன்னாக்க, எனக்கு ஊழியத்துக்கு வர்றதுக்கெல்லாம் பிரியமே கிடையாது. ஏன்னா உங்களுக்கு கொஞ்சம் பேருக்கு தெரியலாம், நிறைய பேருக்கு தெரியாது. நம்ம ஸ்டீபன் பால் ஐயாவுக்கு தெரியும், நான் ஊழியத்துக்கு வர்றதுக்கு முன்னே எப்படி இருந்தேன், என்ன இருந்தேன், யாராக இருந்தேன் அப்படின்றதெல்லாம் அவருக்கு நல்லாவே தெரியும். அப்ப யோசித்து பாத்தீங்கன்னா, அவர் இல்லைன்னா கூட எதையோ ஒன்று சேர்த்தி குறைச்சி நம்ம என்ன பண்ணிடலாம், சொல்லிடலாம். இப்ப அவர் இருக்கிறதுனால எதையும் நான் கூட்டியோ குறைச்சோ என்னால் என்ன பண்ண முடியாதுங்க, சொல்ல முடியாது. என்னுடைய வாழ்க்கையில நிச்சயமாகவே
நான் ஊழியத்திற்கு வருவதற்கு நான் விருப்பப்பட்டதே கிடையாது. பிறந்தது கிறிஸ்துவன், எனக்கு பெயர் வைத்தது ஸ்காட்டன்துறை. இப்படி இருந்து அவர் சொன்னாரு, இந்த மகனை நீங்க என்ன பண்ணோம், வேற எதுக்கும் வளர்க்க கூடாதுமா, பக்தியா வளர்க்கணும், இவனை தேவ ஊழியத்திற்காக வளர்க்கணும்னு எங்க அம்மா தாய் கிட்ட சொல்லி விட்டுட்டு போயிட்டாரு. அவரு பாட்டுக்கு போயிட்டாரு. எனக்கு அதுக்கு சம்பந்தம் கிடையாது. 22 வயசு வரலையும் எனக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் கிடையாது. சின்ன பையனாகும் போது என்னதான் அடிச்சு ஆலயத்துல உட்கார வச்சாலும் உள்ள இருக்க மாட்டேன், வெளியே தான் ஓடின்னு இருப்பேன். ஆனா 22 ஆண்டுகள் முடித்து நான் இந்த ஜெபம் என்கிற வார்த்தைக்குள்ள வருவதற்கு முன்பதாக எனக்கும் கடவுளுக்கும் சம்பந்தம் இல்லை. என்னுடைய வேலையெல்லாம் நல்லா சம்பாதிக்கணும், நல்ல ஒரு பெரிய ஆளா இருக்கணும், பேர் புகழோட இருக்கணும், இப்படிதான் சொல்லி என்னுடைய வேலையில லாரி வைக்கிறதோ, கார் வைக்கிறதோ, ஒர்க் ஷாப் வைக்கிறதோ. அவருக்கு தெரியும், 20 பிள்ளைங்க 30 பிள்ளைங்க வேலை செய்வாங்க கடையில, எக்கச்சக்கமான வண்டி நிற்கும். அப்போ என்னுடைய வருமானங்கள் அதிகமா இருந்ததுனால எதையாவது நான் செஞ்சு பெரிய ஆள் ஆகணுமே தவிர ஊழியத்தின் மீது எனக்கு நாட்டம் கிடையாது. அது மாத்திரமல்ல, ஒரு சிறந்த கராத்தா வீரனாக மாறணும்னு சொல்லி கராத்தா மாஸ்டர் ஆகி பிளாக் பெல்ட் எடுத்து இதே கிருஷ்ணகிரியில எல்லாம் ஆதி காலங்களில் கிளாஸ் நடத்தி, பர்கூர்ல கிளாஸ் நடத்தி, பெரிய பெரிய டோர்னமெண்ட் எல்லாம் நடத்தி, இன்னைக்கும் கிருஷ்ணகிரி மாவட்ட கராத்தா சங்கத்தினுடைய கௌரவ தலைவராக இருக்கிறேன். நான் வரலன்னா கூட விடல. இன்னைக்கும் பாருங்க, நேத்து ஒருத்தன் பார்த்துட்டு என்கிட்ட கார்டை கொடுத்துட்டு போனா, மாஸ்டர் ஐடி கார்டை கொடுப்பாருங்க. அவர் மாஸ்டர் என் கார்டு இது, என் நம்பர் இது, மறந்துடாதீங்க, நான் அப்பப்போ உங்களுக்கு போன் பண்றேன். நேத்து தான் நம்பர் எல்லாம் வாங்கிட்டு போனா. நான் யாருக்கும் கராத்தா மாஸ்டர்களுக்கு நம்பர் கொடுக்கறது இல்ல, நம்மதே பெரிய பிரச்சனையாகுது, இவனுங்களுக்கு எங்க நம்ம போறது அப்படின்னு. அவன் விடாம நேத்து பிடிச்சு தேடின்னு வந்து காடை கையில கொடுத்துட்டு போயிட்டான். சரிப்பா போ அப்படின்னு. அப்போ எனக்கு ஊழியத்துல எனக்கு இஷ்டம் இல்லை, எனக்கு ஜெபம் பண்ண தெரியாது. ஆனால் தேவன் என் தாயின் கருவிலே தெரிந்து கொண்டதுனால என் தாய் சொல்லுவாங்க, டேய் நீ எங்கனாலும் ஓடு, எவ்வளவு நாளையும் சம்பாரி, எவ்வளவு பேரி புகழ பார்த்துக்கோ, நீ எவ்வளவு ரபடிசம் பண்ணு, யாரனாலும் அடி, என்ன பண்ணாலும் உனக்காக நான் கவலைப்பட மாட்டேன், நான் ஜெபம் பண்ணுவேன், தேவன் ஒரு நாளில இந்த வேதாகமத்தை தூக்க வைப்பார் அப்படின்னு மட்டும்தான் சொல்லுவாங்க. வேற எனக்கு ஆலோசனையே கொடுக்க மாட்டாங்க. நீ சர்ச்சுக்கு போடா, ஒரு கிறிஸ்துவ பையாச்சே, இப்படி கொடுக்கவே மாட்டாங்க. ஜெபம் பண்றேன், ஒரு நாள்ல பைபிள் தூக்கு போடா. இன்னைக்கும் உயிரோட இருக்காங்க, 105 வயசு ஆகுது. மாஸ்டருக்கெல்லாம் தெரியும், எங்க அம்மாவெல்லாம். அப்போ அவங்க சொல்லுகிற ஒரே வார்த்தை, நீ பைபிளை தூக்கு போ, வேற வேலையை முன்னால செய்ய முடியாது. பாருங்க, நிறைய சம்பாரிச்சு நல்ல வருமானங்கள் இருக்கிற நாட்களில வெளியில இருக்கிறவங்களுக்கெல்லாம் நல்ல வசதி படைத்தவன், யாராவது ஒரு பிரச்சனை வந்தா 2 லோடு லாரி நிறைய ஆட்களை கொண்டு போய் அந்த ஊர்ல உதைக்கவன் செய்வன், எல்லாம் பண்ணுவோம். ஆனா எனக்குள்ள இருக்கிற பிரச்சனையை தீர்ப்பதுக்கு ஒருத்தரும் கிடையாது. ஆறுதல் படுத்துவாங்க, சொல்லுவாங்க, செய்வாங்களே தவிர, ஆனா உள்ளான பிரச்சனைகளை யாராலும் சரி பண்ண முடியல. வேதனை நெருக்கங்கள் வரும் பொழுது, அப்ப கூட ஊழியத்துக்கு வரலங்க, நல்லா புரிஞ்சுக்குங்க, ஊழியத்துக்கு நான் வரல. சரி, அம்மா சொல்ற மாதிரி ஏதோ நம்ம ஜெபம் பண்ணா, இயேசுவை ஏற்றுக்கொண்டா, அவருடைய பாதத்துல நம்ம இருப்போமானால் இந்த கஷ்டங்கள் எல்லாம் நம்ம விட்டு போயிடும் சொல்லிட்டு முத ஒரு 6-7 வாலிபர்களை சேர்த்து நாங்க மலையில போய் ஜெபம் பண்றோம். அப்போ அமிர்த சார் வாத்தியார் ஒருத்தர் இருந்தார், அவரு நாங்கெல்லாம் போய் ஜெபம் பண்றோம். அன்னைக்கு என் கூட வந்தவர் இன்னைக்கு ஒருத்தருக்கு வந்து உட்கார்ந்து இருக்கிறார். அன்னைக்கு என்ன பண்ணாருன்னா, இங்க வந்த ஒரு 7-8 பேர்ல நான் ஒருத்தன் தான் கிறிஸ்தவன், அவங்க எல்லாருமே இந்து. அப்ப என்ன நடந்தது, அவர் வாத்தியார் என்ன நினைச்சாரு, இவன் கிறிஸ்தவ பையனா இருக்கிறதுனால இவன் என்ன பண்ணுவான், ஜெபம் பண்ணுவான் அப்படின்னு சொல்லிட்டு திடீர்னு பார்த்தாக்க ஜெபம் பண்ணுப்பான்ட்டார். முன்ன பின்ன ஜெபம் பண்ணதில்லை, கண்ணை மூடிக்கின்னு எப்படி ஜெபம் பண்றதுன்னு தெரியல. ஒரே ஒரு சிந்தனை வந்துச்சு. சின்ன பையனாக்கும் போது சண்டே கிளாஸ் சொல்லி கொடுத்தாங்க பத்தியா, எங்க அப்பாவை ஆசீர்வதிங்க, எங்க அம்மாவை ஆசீர்வதிங்க, எங்க ஊரை ஆசீர்வதிங்க, எங்க வாத்தியார் ஆசீர்வதிங்க, ஆமேன், புரிஞ்சிடுச்சுங்களா? இதை தாங்க முத ஜபமா நான் பண்ணி முடிச்சேன் 22 வயசுல. அப்ப யோசித்து பாருங்க, ஊழியத்திற்கு வரணும்னு எனக்கு ஆசை இல்லை, ஊழியத்துக்கு வரணும்ன்ற எண்ணமும் கிடையாது. ஆனால் நாங்கள் அன்னைக்கு வாலிபராய் இருந்து
வாலிப ஊழியத்தை செய்ய ஆரம்பிச்சோம். அப்பதான் செல்லதுர பாஸ்டர் இவரு எல்லாரும் அறிமுகமாகி எல்லாம் ஒன்றாய் இணைந்து ஊழியத்தை செஞ்சோம். அன்னைக்கும் கூட நான் முழு நேர ஊழியனா இறங்கல. அப்ப யோசிச்சு பாருங்க, தேவனுடைய அழைப்பு ஏதோ பாதியில நம்ம வர்றது அல்ல. ஆதியில தாயின் கருவில தேவன் நம்மை தெரிந்து கொண்டால் நம்ம வராம ஓடனாலும் அவர் என்ன பண்ண மாட்டாருங்க, விட மாட்டார். தூண்டில போட்டு இழுத்து பார்ப்பாரு. வரலன்னு சொன்னா அடுத்தது எதை போடுவாருங்க, தொரடுகளை போட்டு இழுப்பாரு. கிழிச்சி வேதனையோடு, நான் வந்தவன் அதனால சொல்றேன், வேதனையோடு கண்ணீரோடு ஓடி வரணும். ஆனா இன்னைக்கு யோசிக்கிறேன், ஆனா ஏன் அந்த ஆண்டவர் கொஞ்சம் முன்னாடியே என்னை கூப்பிடக்கூடாது, நிறைய நாட்கள் விட்டுட்டு என்னை தேவன் கூப்பிட்டு இருக்கிறாரு அப்படின்னு நான் அப்பெல்லாம் யோசிக்கிறது உண்டு. அப்போ இன்னைக்கு நான் அதை யோசிக்கும் பொழுது, அல்லது நான் தூங்கின்னு இருக்கும் போது என் சிந்தனைக்கு வருகிற காரியம் என்ன அப்படின்னு சொன்னா, என் கை நிறைய பணங்களை நான் பார்த்ததுனால அவைகளை எல்லாம் உதறி, நான் ஊழியத்துக்கு வரும்போது பாத்தீங்கன்னா லாரியெல்லாம் வித்துட்டு தான் வந்தேன். எங்க டிரைவர் எல்லாம் அழுந்தான், அண்ணா நீங்க போங்க, நாங்க டிரைவர் வண்டியை ஓட்டிக்கிறோம், நாங்க பாத்துக்கிறோம், நீங்க இந்த பக்கமே வர தேவையில்லை. ஏய், நான் போயிடுவேன், திடீர்னு போவேன், அன்னைக்கு லோடெல்லாம் ஏத்திடுவேன், ஏதோ ஒரு பிரச்சனை கொண்டாந்து வீட்டான விட்டுட்டு போயிடுவேன். நானும் டிரைவரை தேடுவேன், யாருமே கிடைக்கலன்னா அடுத்தது நான் தான் என்ன பண்ணி ஆகணும், வண்டியை எடுத்துட்டு போகணும். அன்னைக்கு நான் போக வேண்டிய ஊழியம் என்ன ஆகும், கெட்டு போகும். அப்ப யோசிச்சு பாருங்க, நிறைய நேரங்களில நான் முழு நேரம் இறங்காததுக்கு முன்னையே இந்த சம்பவங்கள் நடந்திருக்கு. சூளகிரியில ஒரு அம்மாவுக்கு பிசாசு பிடிச்சு எங்கெங்கயோ கொண்டு போனாங்க. அவர் பிரகாஷ், அவரை கேட்டீங்கன்னா தெரியும். கடைசியா என்ன பண்ணாங்க, இல்ல அவங்க வந்து ஜெபம் பண்ணாதான் விடுதலை ஆகும், நீங்க ஒன்றும் பண்ணாதீங்க, அவங்கள கொண்டு வாங்கன்ட்டாங்க. அன்னைக்கு சபரிமலைக்கு நம்ம வேன் போகுது, அன்னைக்கு பார்த்து டிரைவர் வராம போயிட்டான். இப்போ அவங்க கண்டிப்பா போயே ஆகணும். இப்ப இங்க ஜெபம் பண்றதா அங்க போறதான்னு தெரியல. கடைசியா ஒரு முடிவு பண்ணோம். ராஜேந்திரன் சகோதரர் வந்திருக்காரு, அவரை பார்த்துப்பா நீ மொத்தம் இன்னைக்கு போய் என்ன பண்ணு, அங்க உபவாசம் இருக்கு, ஜெபம் பண்ணு, நான் இந்த முறை மொத்தம் போய் வந்துடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர் விட்டுட்டு போனோம். இந்த மாதிரி நிறைய நேரங்களில் ஆனத்தினால சொன்னேன், லாரி எல்லாம் நான் வைக்கிறது இல்லப்பா, எல்லாம் வித்துட்டு தான் நான் என்ன பண்ண போறேன், ஊழியத்துக்கு இறங்க போறேன். ஒர்க் ஷாப்பை விட்டேன், கராத்தே கிளாஸை விட்டேன், லாரிகளை வித்துட்டோம், ஆட்டோ வித்தோம், எல்லாத்தையும் வித்துட்டு தான் ஊழியத்துக்கு இறங்கினேன். அப்ப அதனாலதான் இன்னைக்கு நான் ஊழியத்துல பணத்தை ஒரு பொருட்டாக நான் நினைப்பதே கிடையாது. அப்போ தேவன் என்னை முன்ன அழைச்சிருந்தாக்க பணத்தை நான் பொருட்டாக எண்ணி இருப்பேன். ஆனா இவைகளை பார்த்து வெளியே வந்ததுனால நான் இன்னைக்கு வரலையும் நான் ஊழியத்துல நான் பொருட்டாகவே எண்ணுவது கிடையாது. அப்போ தேவன் நேர்த்தியாக நம்ம என்ன பண்றாருங்க, அழைத்து வழி நடத்துகிற தேவன் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ ஊழியம் என்பது மனிதர்களால் தேர்ந்தெடுக்கிறது அல்ல, அதை நம்ம புரிஞ்சுக்கணும். இன்னைக்கு நிறைய நேரங்களில ஊழியக்காரரை மனிதர்கள் தேர்ந்தெடுக்கிறாங்க. தேவனுடைய சித்தம் இருக்குதா என்னன்றது தெரியறது இல்லை, அவங்களுக்கு அழைப்பு இருக்கான்னு தெரியறது இல்லை. நம்மளா பார்த்து, இப்ப நான் ஊழியக்காரனா இருக்கிறேன்னா எனக்கு நான் ஒருத்தர் சபையை ஆரம்பிக்கணும் அப்படின்னு சொன்னா என் சபையில யாரையோ ஒருத்தர் நான் என்ன பண்றேங்க, அவருக்கு சொல்லி தேவ ஊழியத்தை செய்ப்பான்னு சொல்லி நான் தேர்ந்தெடுத்து அவரை என்ன பண்ணிடுறேன், அனுப்புறேன். அதனாலதான் இன்னைக்கு ஊழியங்கள் சிறப்பா இல்லாம போவதற்கு காரணம். அப்போ ஊழியத்தை வந்து யார் திட்டம் தீட்ட வேண்டுமானாக்க தேவன் தான் திட்டம் தீட்டணும், நம்ம தீட்டுகிறது அல்ல. நான் ஒரு இடத்துல ஒரு கிளை ஊழியத்தை ஆரம்பிக்கிறேன்னா என்னால முடியவில்லை, நான் போவேன், நான் ஜெபம் பண்ணணும், ஆண்டவரை யாரை கொடுக்கிற, யார் அதை நடத்தணும். அப்ப தேவன் தேர்ந்தெடுத்து ஒரு ஊழியரை அனுப்புவாரானால் அது நேர்த்தியான ஒரு ஊழியமாய் இருக்கும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ அழைப்பு என்பதை நாம் உறுதி செய்து கொள்ள வேண்டியது மிக அவசியம். நானா வந்திருக்கிறேனா அல்ல தேவன் அழைத்து இருக்கிறாரா என்று சொல்லி. அப்போ தேவன் என்னை அழைத்திருப்பாரானால் எப்பேறுபட்ட சோதனைகள் வந்தாலும், வேதனைகள் வந்தாலும், வியாதிகள் வந்தாலும் நான் அந்த ஊழியத்திலே என்னால் நிலைத்திருக்க முடியும். மனிதர்கள் அழைப்பார்களானால் ஒரு சின்ன பிரச்சனை வந்தாலும் அடுத்த நிமிஷம் என்ன பண்ணிடுவோம், ஓடிடும் ஊழியத்தை விட்டு. இன்னைக்கு நிறைய பேர் ஊழியத்துல நிலைத்திருக்காம ஓடுவதற்கு காரணம் அவர்களாய் ஊழியத்தை தேர்ந்தெடுப்பதினாலே அல்லது மனிதர்களால் தேர்ந்தெடுக்கப்படுவதனால இன்னைக்கு நிலைத்திருக்க முடியாதபடி போகிறதை பார்க்கிறோம்.
அப்போ ஊழிய அழைப்பு என்பது நாம் தேர்ந்தெடுப்பது அல்ல, தேவன் நம்மை தேர்ந்தெடுக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ நம்ம நிலைத்திருந்தாதான் சோதனையில நிலைத்து இருக்க முடியுமே தவிர இல்லைன்னா நிச்சயமா நிலைத்து இருக்க முடியாது. அப்ப ஊழியக்காரர்கள் என்பது எந்த சூழ்நிலை வந்தாலும் எந்த இக்கட்டுகள் வந்தாலும் தேவன் நம்மை ஒரு நாளும் என்ன பண்ண மாட்டாருங்க, கைவிடுகிறவர் இல்ல. அதான் வாக்கு தத்தம் கொடுக்கிறார். ரோமர் 11ஆம் அதிகாரம் 29வது வசனம் வாசிங்க. தேவனுடைய கிருபை வரங்களோ அவர்களை அழைத்த அழைப்பும் மாறாதவைகளே. பாருங்க, அப்ப தேவன் என்ன சொல்றாருன்னு சொன்னாக்க, தேவன் நம்மை அழைத்திருப்பாரானால் எந்த உபத்திரம் வந்தாலும் கஷ்டங்கள் வந்தாலும் அவர் நம்மை விடுகிற தேவன் அல்ல, மாறாதவர் அவர். அவருடைய வார்த்தை மாறாது. அப்ப நம்ம எந்த சூழ்நிலையில இருந்தாலும் தேவனுடைய அழைப்பை பெற்று நாம் வந்திருப்போமானால் நிச்சயமாகவே நம்ம என்னவா இருப்போங்க, நிலைத்திருக்கிறவர்களாய் இருப்போம். நிறைய நேரங்களில நிறைய சபைகளில நிறைய இடங்களில நான் சொல்லுகிற காரியம், தேவனுடைய ஆசீர்வாதம் எது என்று சொல்லி பார்ப்போமானால் இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல நம்ம சாட்சி சொல்லுவோம், தேவன் என்னை ஆசீர்வதிச்சிருக்கிறார் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சொல்லுகிற காரியம் என்னவா இருக்குங்க, எனக்கு கார் இருக்கு, பங்களா இருக்கு, இது இருக்கு, அது இருக்கு, நான் இப்படி இருக்கேன், பெரிய சபை இருக்குது, இவ்வளவு விசுவாசிகள் இருக்கிறாங்க, இதெல்லாம் தேவனுடைய ஆசீர்வாதம் சொல்லி நம்ம சொல்லி நிற்கிறோம். ஆனா நீங்க கற்பனை பண்ணி பாருங்க, தேவனையே வணங்காதவன் உங்களை காட்டிலும் ஆசீர்வாதமா இருக்கிறான். இவைகள் எல்லாம் நிலையான ஆசீர்வாதம் அல்ல, இவைகள் எல்லாம் கூட கொடுக்கிற ஆசீர்வாதம், அவ்வளவுதான். நீங்க வாழ்றதுக்கு கொடுக்கிற ஆசீர்வாதம். அப்ப தேவனுடைய ஆசீர்வாதம் எதுங்க? தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது குறைகளில நீங்கள் நிறைவாய் வாழ்கிறீங்க பாத்தீங்களா, அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். எவ்வளவு குறை வந்தாலும் எவ்வளவு நெருக்கம் வந்தாலும் எவ்வளவு உபத்திரம் வந்தாலும் அதுல நான் சந்தோஷமா இருக்கிறேன் பாத்தீங்களா, அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம். யோசித்து பாருங்களேன், முன்ன கூட பாஸ்டர் சொன்னார், ஒரு பாஸ்டர் பிடிச்சி சாணியை ஊத்தி அவங்கள இப்படி எல்லாம் ஊர்வலம் வர வச்சு எல்லாம் பண்ணாங்கன்னு சொல்லி அவர் அடுத்தது ஸ்டேட்மெண்ட் என்ன கொடுத்தாருங்க, அவங்கள நான் மன்னிச்சிட்டேன். அப்போ இவ்வளவு இக்கட்டு வந்தாலும் போராட்டங்கள் வந்தாலும் எது வந்தாலும் அவர்களை மன்னிக்க கூடிய குணம் அவருக்கு இருந்துச்சு பாத்தீங்களா, அதுதான் ஆசீர்வாதம். எவ்வளவு நெருக்கம், அவமானம், நிந்தனை உலகம் முழுவதும் ஏதோ ஒரு இடத்துல இல்ல, அவ்வளவு வந்தாலும் கூட அவர் கம்பீரமா சொல்றாரு, அவர்களை நான் மன்னித்து விட்டேன். எனக்கு குறைகள் உண்டு, ஆனால் நிச்சயமாகவே தேவனுடைய ஆசீர்வாதம் இருக்குமானால் அந்த குறைகளில நான் நிம்மதியா இருப்பேன். நான் அந்த நிம்மதியை சலகுர பாஸ்டர் கிட்ட தான் பார்ப்பேன். இவரு கேட்டீங்கன்னா தெரியும், யாரு வந்தாலும் சரி வந்து, ஐயா கஷ்டம் ஐயா, என் பொண்ணு கல்யாணம் பண்ணையா, ஒன்னும் கவலை இல்லை, நான் கொடுக்குற கவலை இல்லம்மா, ஏதோ அவர் பாக்கெட்ல இருந்து எடுத்து எடுத்தெல்லாம் மாறி எல்லாம் கொடுத்துட மாட்டார். அவரே டம்மி, ஒண்ணும் கிடையாது, நேர பைனான்ஸ் கூட்டின்னு போவார். ஆமா, வேற பைனான்ஸ் கூட்டின்னு போவார். ஐயா அவங்களுக்கு கொடுங்க 2 லட்சம் ரூபாய் கொடுங்க, 1 லட்சம் ரூபாய் கொடுங்க, 50,000 கொடுங்க. அவங்களும் சரி அதார் கொடுத்துட்டோமா, என்ன நம்பி கொடுங்க, அவங்க கட்டினா கட்டுறாங்க, கட்டல நான் கொடுக்குறேங்க அப்படின்னுவார். அவங்க வாங்கினவங்க அதோட கம்பெனிட்டு போயிடுவாங்க. நாங்களும் எத்தனையோ முறை திட்டோம், பாஸ்டர் நீங்க பண்றதே தப்பு, ஏன் கடன்பட்டு இப்படி பண்ணின்னு இருக்கீங்க. சாகர வரலையும் கொடுங்க, பைனான்ஸ் கட்டிட்டு தான் போனார். சம்பளத்தை வாங்குவாரு, கொண்டு போய் கட்டுவார். அவர் சாப்பிட்டு கட்டல, பென்ஷன் பணம் அவருக்கு பென்ஷன் வர்றதுனால கொண்டு போய் கட்டுவார். சாகர வரலையும் கட்டினார், சகிச்சுக்கவே மாட்டார். என்னையா போன முறை இப்படி பண்ணிட்ட அப்படின்னு மறுபடியும் வந்து கெஞ்சனான்னா, போன முறை தான் நீ கட்டல, இந்த முறையாவது ஒழுங்கா கட்டிடு அப்படின்ட்டு மறுபடியும் வாங்கி கொடுப்பார். அப்ப யோசிச்சு பாருங்க, குறைகள் உண்டு ஆனாலும் நிறைவா இருந்தார். அவருடைய குறை இவருக்கு தான் தெரியும், குடும்பத்துல குறை, எல்லா இடங்களையும் குறை, ஆனா சந்தோஷமாவே இருப்பார். என்ன பாஸ்டர் இவ்வளவு இருந்தாலும், தம்பி அதெல்லாம் ஓடுப்பா, அது பாட்டுக்கு அது ஓடுது, நம்ம பாட்டுக்கு நம்ம ஓடுவோம், இது கிர்லாஸ்கர் இன்ஜினுப்பா, ஒன்னும் அசராதுன்னுவாரு. அப்ப யோசித்து பாருங்க, குறைகள் இருந்தாலும் தேவனுடைய ஆசீர்வாதம் என்பது அதுல உங்களை நிறைவாய் வாழ வைக்கும், அதுதான் தேவனுடைய ஆசீர்வாதம் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்ததாக தேவ ஊழியர்களுடைய வாழ்க்கை மிக முக்கியம். இன்னைக்கு தேவனுடைய ஊழியக்காரருடைய வாழ்க்கை நல்ல சிறப்பா ஊழியம் செய்யறாங்க, நல்ல டேலண்ட் ஆண்டவர் கொடுத்திருக்கிறார், பாடுறதுக்கு, இசைக்கிறதுக்கு, செய்தி கொடுக்கிறதுக்கு, எல்லாத்துக்கும் கொடுத்திருக்கிறாரு. ஆனா அவருடைய வாழ்க்கை எப்படி இருக்கிறது என்பதுதான் ஊழியக்காரருக்கு மிக முக்கியம். நீங்க என்ன ஊழியம் செய்யறீங்க, எவ்வளவு செய்யறீங்கன்றதெல்லாம் இல்ல,
உடைய வாழ்க்கை எப்படி இருக்க வேண்டும் என்பதற்காக தேவன் நமக்கு ஒரு பட்டியலே கொடுக்கிறார். ஒரு ஊழியக்காரன் எப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு 1 தீமோத்தேயு 3ஆம் அதிகாரம் 2வது வசனத்தை வாசிங்க. எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம் தான், வாசிங்க நல்லா குற்றம் சாட்டப்படாதவனோ. பாருங்க, முதல் ஊழியக்காரனா இருக்கிறவன் என்ன பண்ணக்கூடாதுங்களாங்க? மற்றவர்கள் அவர்களை குற்றம் சாட்டக்கூடாது. இன்னைக்கு நம்ம சொல்றோம், ஏப்பா என் மனசாட்சிக்கு நான் கரெக்டா நடக்கிறேன், நான் எதுவும் தப்பு பண்ணல, நான் செய்யறது கரெக்டா தான் இருக்குது, அவங்க கண்ணுக்கு தப்பா தெரிஞ்சா எனக்கு பொறுப்பு இல்ல அப்படின்னு நம்ம தட்டி கழிக்கிறத பாக்குறோம். ஆனா வேதம் சொல்லுது அப்படி அல்லப்பா, மற்றவர்கள் உன்னை என்ன பண்ணக்கூடாது? குற்றம் சாட்டக்கூடாது அப்படின்னு சொல்லி. அப்ப ஊழியக்காரர்கள் மிக ஜாக்கிரதையாய் வாழ்வதற்கு, மற்றவர்களை பிரயாசப்படுவதற்கு நாம் கத்துக்கணுமே தவிர மற்றவர்களை நாம் என்ன பண்ணக்கூடாதுங்க? ஏளனமாய் நினைத்து அவர்கள் நம்மளை ஏளனம் பண்ற மாதிரி நடந்து கொள்ளக்கூடாது என்று சொல்லி பார்க்க. அடுத்தது வாசிங்க, இதுதான் முக்கியம். அப்பயே சொல்லிட்டாருங்க, ஊழியக்காரன் எப்படி இருக்கணுமா? ஒரே மனைவி. இன்னைக்கு செத்த பின்னாடி தான் தெரியுது எத்தனை மனைவின்னு ஒவ்வொரு ஊழியக்காரன். உண்மை ரொம்ப கஷ்டமா இருக்கு, ரொம்ப வேதனையா இருக்குங்க. வேதம் சொல்லுது நீ ஒரே மனைவி உடையவனா, ஒரு மனைவி இல்லாம 2வது மனைவி இருந்துச்சா நீ ஊழியிலே இல்ல, ஊழியத்துக்கே லாக்கி இல்ல. பேசாம பைபிளை தூக்கி போட்டு வேலைக்கு போயிடு. உன் வழியை பார்த்து நீ போ, கடவுள் கிட்ட வராத, கடவுள் பேரை கெடுக்காத, அவருடைய நாமத்தை தூசிக்காத. ஒண்ணு தெரிஞ்சுக்குங்க, உங்களுடைய சபைக்கு நீங்கள் தான் வழிகாட்டி, உங்களை பார்த்துதான் மற்றவங்க நடக்கணும். அதனால நம்ம மிக ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்க வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த வாசிங்க. ஜாக்கிரதை உள்ளவனோ, தெளிந்த புத்தி உள்ளவனோ, யோகியதை உள்ளவனோ, அந்நியரை உபசரிக்கிறவனோ, போதக சமாதானமாய் இருக்க வேண்டும். அப்ப பாருங்க, நம்ம ஒரே மனைவி உடையவளா இருக்கணும், வாழ்க்கையில மிக ஜாக்கிரதையாய் நடக்கணும். ஒவ்வொரு வீட்டுக்கு போறோம்னு சொன்னாக்க ரொம்ப ஜாக்கிரதையா நடக்கணும். புறஜாதி மக்கள் கூட போய் அவங்க தப்புல விழுறதுக்கு அவங்க சிரமப்படணும். உண்மைங்க, ஒரு பொண்ணை போய் சைட் அடிக்கணும்னா அவன் 4 முறை போனா, அவன் பின்னாடி சுத்தணும், அவன் பின்னாடி வரணும், எல்லாம் அவனுக்கு வாய்ப்பே கிடைக்கிறது இல்ல. ரொம்ப கடினம் அவனுக்கு வாய்ப்பு கிடைக்கிறது. ஊழியக்காரங்களுக்கு அப்படி அல்ல, நீங்க தேடி போக தேவையில்ல. நீங்க வீட்டுக்கு போனீங்கன்னாக்க அந்த அம்மாங்க பாவம் அவங்களுடைய கஷ்டத்தை சொல்லுவார்கள். அவங்க கஷ்டம், அவங்க என்னவா நினைச்சு உங்களை பார்த்து சொல்றாங்க? ஒரு தகப்பனாக தெய்வத்திற்கு அடுத்த ஸ்தானத்துல இவர்கிட்ட என் கஷ்டங்களை சொல்வேனானால் தேவனிடத்துல வேண்டுதல் செய்து என் பிரச்சனைகளை மாற்றி என் கணவனோடு ஐக்கியப்பட வைப்பார் என்கிற அந்த மாபெரும் சிந்தனையில தான் அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய கஷ்டங்களை ஒளிவு மறைவு இல்லாம அல்லது வெட்கப்படாம நம்ம கிட்ட ஒரு தகப்பனாக நினைச்சு அவங்க என்ன பண்றாங்க? அவங்களுடைய எல்லா கஷ்டத்தையும், புருஷனுக்கும் மனைவிக்கும் அங்க இருக்கிற பிரச்சனைகளை அப்படியே சொல்றாங்க. இதை இன்னைக்கு அநேக ஊழியர்கள் தனக்கு சாதகமாக மாற்றிக் கொள்கிறார்கள். ஒன்றாய் சேர்த்துவீங்கன்னு போன இடத்துல பெரிய பிரிவினையை என்ன பண்ணிடுறாங்க? உண்டாக்கிடுறாங்க. நிறைய ஊழியக்காரங்களை பார்த்திருக்கிறேன். ஊழியத்துல மிகப்பெரிய ஒரு டேஞ்சர். நிறைய ஊழியக்காரங்க நல்ல குடும்பம் இருந்திருக்கும். நானே சொல்லிப்பேன், ஏன் பாஸ்டர் அதை கொஞ்சம் பேசியிருந்தீங்கன்னா அவன் கணவனும் அவங்க 2 பேரும் ஒன்னா சேர்ந்து இருப்பாங்களே. இல்ல பாஸ்டர், அந்த ஆள் சரியில்லை, அவரெல்லாம் மாறுற ஆள் இல்லை, இவரே சர்டிஃபிகேட் கொடுக்கிறார். அவர் மாறல, இவர் என்ன பண்ணிட்டாருங்க? மாறிட்டார். அப்ப யோசித்து பாருங்க, நம்ம ஒரே மனைவி உடைய ஊழியக்காரனா இருக்கணும். மிக ஜாக்கிரதையாக ஊழியத்திற்கு போகிற நேரங்களில மிக ஜாக்கிரதையாக ஊழியக்காரர்கள் இருக்கணும். ஒன்னே ஒண்ணு, யோசேப்பினுடைய சிந்தனை எந்த நேரமும் நமக்குள்ள இருக்கணும். புரியுதுங்களா? யோசேப்பு நல்ல வாய்ப்புகள் கிடைச்சி கைய குடிச்சு இழுக்கிற நேரத்துல அவன் சொல்லுகிற ஒரே காரியம், இங்க யாருமே இல்ல, நீயும் நானும் தவறு பண்ணாலும் பார்க்கறதுக்கு ஒருவரும் கிடையாது, வெளியே சொல்வதற்கு ஒருவரும் கிடையாது, ஆனால் என்னை படைத்த என்னை காண்கின்ற தெய்வத்தின் முன்ன நான் எப்படி இவ்வளவு பெரிய பொல்லாப்பை செய்வேன்? அல்லேலூயா. அப்போ இந்த சிந்தனை தான் ஊழியக்காரர்களுக்குள்ள எப்ப இருக்கணும். யாரோ ஒரு அம்மா வந்து நம்ம கிட்ட அந்த பிரச்சனையை சொல்லின்னு இருக்குன்னு சொன்னா அப்ப நம்ம நினைக்கணும், ஆண்டவரே இந்த அம்மாவுக்கு நீங்க தான் பதில் கொடுக்கணும், நான் என்ன பண்ணக்கூடாது? கொடுக்க கூடாது, என் வார்த்தையில பேசக்கூடாது. நீங்க ஆவியானவர் எனக்குள்ள இருந்து அவங்களை என்ன பண்ணுங்க?
தேற்றுங்க, அவங்களுடைய குடும்பத்தை ஒண்ணாக்குங்க அப்படின்னு சொல்லுகிறவ ஊழியக்காரரா இருக்கணும், ஜாக்கிரதை உள்ளவர்களா இருக்கணும். அதனாலதான் சொல்றாரு, நீங்க திறமை உடைய போதகராய் இருக்க வேண்டும். திறமையற்றவர்களாய் இருந்தா நீங்க விழுந்து போவீங்க, அவங்க ஒன்றாய் சேர மாட்டாங்க. அடுத்தது வாசிங்க, 3வது வசனத்தையும். அவன் மதுபான பிரியனோ, அடுத்து பாருங்க, மதுபான பிரியனாக இருக்கக்கூடாது. இன்னைக்கு எத்தனையோ ஊழியர்கள், கொஞ்ச நாளைக்கு முன்ன கூட இதே கிருஷ்ணகிரி மாவட்டத்துல ஒரு மெசேஜ் ஒண்ணு எல்லாம் பாடுறேன்னு நினைச்சு, அவன் போய் குடிச்சிட்டு போய்க்கிறான், இவ்வளவு போயிருக்கிறான், அதை போயிருக்கிறான் அப்படின்னு சொல்லி ஊழியக்காரங்க பேசுகிறது. அதெல்லாம் யோசிச்சு பாருங்க. வேதம் தெளிவாய் சொல்லுகிறது, மதுபான பிரியனா என்ன பண்ணக்கூடாது, இருக்கக்கூடாது. மது பக்கமே கூட நம்ம என்ன பண்ணக்கூடாது, திரும்பி பார்க்க கூடாது. ஊழியக்காரனை தேடி வருங்க. எனக்கு தெரிஞ்ச காலத்துல இருந்து மது எப்படி இருக்குதுன்னு எனக்கு தெரியவே தெரியாது. சிகரெட் பீடி எனக்கு தெரியாது. ஏதோ கடவுளுக்குள்ள இருந்ததுனால இப்படி இருந்துட்டாருன்னு நினைச்சிடாதீங்க. 22 வயசுக்கு பின்னாடி தான் கடவுளுக்குள்ள வந்தேன். அதுக்கு முன்னாடி அப்பயும் நான் தொட்டு பார்த்தது கிடையாது. அப்பயும் எப்படி இருக்குன்னு தெரியாது. ஏன்னா நான் சின்ன வயசுலயே 10 வயசுலயே போய் கராத்தாவில் சேர்ந்ததுனால கராத்தாவினுடைய கோட்படி பிரகாரம் மது அருந்துவதோ சிகரெட் அடிப்பதோ உடலுக்கு கேடானது. இந்த கேடானதை செய்தால் உன்னால என்ன பண்ண முடியாது, வெற்றி பெற முடியாது எதிரியின் மீது அப்படின்னு போதிக்கிறதுனால தொட்டதே கிடையாது. அப்பேற்பட்ட ஆலயம் கூட தேடி வரும்னு யோசிச்சுங்களேன். எப்ப தேடி வந்து தெரியுங்களா? இப்போ ஒரு 15 நாளைக்கு முன்னாடி ஒரு விசுவாசி வந்தாரு, வீட்டை தேடி வந்தாரு. ஐயா ஸ்தோத்திரம். ஸ்தோத்திரம்பா. இல்லையா, எனக்கு இயேசு கிறிஸ்துனா ரொம்ப பிடிக்கும். நான் கேச்சப்ல இருந்து இங்க பர்கூர்ல வந்து இப்ப கிரைனைட் தொழில் செய்யறதுக்காக வந்திருக்கிறேன். நீங்க தான் எனக்காக ஜெபம் பண்ணணும். சரி பரவாயில்ல, நம்மளுக்கும் ஒரு புது ஆத்துமா நம்மளை தேடி வந்திருக்குது அப்படின்னு ஜெபம்லாம் பண்ணோம். அடுத்த ஞாயிற்றுக்கிழமை சர்ச்சுக்கு வந்தார். சரி பிரசங்கெல்லாம் பண்ணி எல்லாத்தையும் சொல்லிட்டு அவருக்கு ஜெபம் பண்ணி அனுப்பிவிட்டோம். திங்கக்கிழமை நம்ம இவர் வந்தாரு, ஜெய்சிங் ஒசூர்ல இருந்து. ஒரு ஜீவானந்தம் பாஸ் தான் அங்க பஸ் ஏற்றி விட்டாரு, அங்க என்கிட்ட வந்தாரு. அதுக்கு முன்னாடி இவர் என்ன பண்ணாரு, எனக்கு ஒரு போன் அடிச்சார். ஐயா எங்க இருக்கிறீங்க? பர்கூர்ல தான்பா இருக்கிற, ஒரு ஊழியக்காரர் வராரு, அவர் பார்த்துன்னு. இல்ல நீங்க நேரா எங்க வீட்டுக்கு வாங்க, ஒரு ஜெபம் பண்ணிட்டு எங்க வீட்லயே சாப்பிட்டு போயிடுங்க. இல்ல இல்ல சாப்பாடெல்லாம் வேணாப்பா, வேணா ஜெபம் பண்ணிட்டு போறேன், அவர் வந்துடட்டும் ஊழியக்காரன். சரி வந்த பின்னாடியே வாங்கய்யா அப்படின்னா. ரைட், நானும் வர்ற வரலையே இருந்துட்டு வந்த பின்னாடி திடீர்னு யோசனை பண்ண, இவரை ஜெபம் பண்ணி அனுப்பிட்டு நம்ம போயிட்டு அங்க ஜெபம் பண்ணிட்டு வந்துடலான்னு. என்ன யோசனை தெரியல. திடீர்னு பாஸ்டர் அப்ப லேட்டாக கூட போவீங்க, இங்க ஒரு வீட்டுக்கு ப்ரேயர் பண்ண போனோம், வாங்க 2 பேரும் போகலாம் அப்படின்னு 2 பேரும் போயிட்டோம். போன உடனே வீட்டுல உக்காந்தாரு. ஐயா சாப்பிட்றணும் அப்படின்னாரு. இல்லைங்க நாங்களாம் அங்கேயே இல்ல இல்ல எங்க வீட்டுல நீங்க சாப்பிட்டு தான் போனோம் கண்டிப்பா அப்படின்னாரு. நாங்களும் சரி மத்தியான நேரம் ஆகி போச்சு, சாப்பாடு போடுங்க, நாங்களும் பாக்குறோம் இலங்கெல்லாம் எடுத்துன்னு வருவாருன்னு. அவ்வளவு மிச்சர் முறுக்கெல்லாம் கொண்டாந்து வச்சாரு. வச்சுட்டு என்னடா முறுக்கெல்லாம் கொண்டாந்து வைக்கிறாரு, ஓ சாதத்துக்கு அப்பளம் கப்பளம் இருக்காது போல இருக்குது அப்படின்னு நாங்க 2 பேரும் பேசின்னு இருக்கிறோம். உடனே போனார் உள்ள. இந்த ஜூஸ் பாட்டில், இந்த ஆப்பிள் ஜூஸ் கடைகள் எல்லாம் விற்கிற மாதிரி 2 பாட்டில தூக்கின்னு வந்தார். நம்ம என்னைக்கும் ஜூஸ் குடிச்சது இல்லை, நம்ம பேத்தி தான் ஆப்பிள் ஜூஸ் ஏதோ 2 ஜூஸ் வச்சுக்கிறாரு. நீங்க 2 உங்க பிள்ளைங்களுக்கு கொடுங்க, நான் 2 என் பிள்ளைக்கு கொடுக்குறேன்னு 2 பேரும் பேசின்னு உட்காந்து இருக்கிறோம். அப்புறம் போனாரு. போன உடனே கத்திரி தூக்கின்னு வந்தாரு. கத்தி எல்லாம் எடுத்து வராரு. வந்த உடனே சொன்னாரு, ஐயா இந்த சரக்கு இங்கெல்லாம் கிடைக்கவே கிடைக்காது, இது கர்நாடகாவில தான் கிடைக்கும். அப்பதான் தூக்கி பாட்டில திருப்பி பாக்குறோம், அதுல சின்ன டம்ளரை போட்டு ஆல்காகால்னு போட்டிருக்கிறான். ஆனா பாதி மனுஷா என்னையா சாப்பாடுன்னு. ஐயா இததான் நான் சொன்ன சாப்பிட்டு போனேன்னு. கிறிஸ்தவங்க எல்லாம் சாப்பிடலாம், அதெல்லாம் தப்பு இல்லை, நம்ம கிளாஸ் எடுக்கிறாரு அவர். நீங்க சாப்பிடலாம்யா, நீங்க வாங்க கேச்சப்ல என் கூட எத்தனை ஊழியக்காரர் சாப்பிடுறாங்க பாருங்க, நீங்க என்ன சாப்பிட மாட்டேன்றீங்க? ஐயா மதுபான பிரியனா இருக்கக்கூடாது ஐயா, பைபிள் அதான் சொல்லுது. நீங்க எந்த கிறிஸ்தவங்கிட்ட சேர்ந்தியோ அதை பத்தி பிரச்சனை இல்லை, என்கிட்ட வர்ற வரலையும் குடிய விட்டுட்டு வரணும் நீ, அப்பதான் முடியுமே தவிர நான் குடிக்கிறவன் அல்ல அப்படின்னு சொல்லலாம். அப்படி ஐயா அது குடிக்கிறது தப்புதான் இல்ல, கடைசி வரையிலும் தப்பு இல்லைன்னே பேசிருக்கிறாரு. கடைசியா ஒரு ஜபத்தை பண்ணிட்டு நாங்க 2 பேரும் எழுந்து வேகமா வந்துட்டோம், பர்கூர்ல போய் சாப்பிடலாம் வாங்கன்னு. அப்ப பாருங்க எப்படி நம்மை தேடி வரும்னு பாருங்களேன்.
நம்ம அதை தேடி போகணும்னு அவசியம் கிடையாது. ஆனால் தேடி வரும். அந்த சூழ்நிலையில நாம் வீழ்ந்து போகாம இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். அப்ப கனி உள்ளவர்களாய் நாம் இருக்க வேண்டும் என்பதை தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்போ தேவனுடைய விருப்பம் நாம் ஞானம் உள்ளவர்களாய் இருப்பது மிக அவசியம் என்று தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அடுத்த இன்னொரு வசனத்தை கூட வாசிங்க. சங்கீதம் 51:6 வாசிங்க. இதோ உள்ளத்தில் உண்மையாயிருக்க விரும்புகிறேன், அந்த காரணத்தில் ஞானத்தை எனக்கு தெரியப்படுத்துவீர். பாருங்க, அப்ப தேவன் எதை விரும்புகிறாருங்களாங்க? வெளியான தோற்றத்தை அல்ல, உள்ளத்தில் உண்மை உள்ள ஊழியர்களாய் இருக்க நாம் கற்றுக்கொள்ள வேண்டும். இன்னைக்கு எத்தனை பேர் தேவனுக்கு முன்ன உண்மை உள்ளவர்களா இருக்கிறோம்? யோசித்து பாருங்களேன். சப வாழ்க்கை இல்லாம எத்தனையோ ஊழியக்காரர் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். தேவனுடைய தியானம், வேத வாசித்து அதை தியானிக்கிற பழக்கம் இல்லாம எத்தனையோ ஊழியக்காரர்கள் இருந்திருக்கோம். என்ன பாஸ்டர், ஜாலியில பிரேயர் பண்ண கூட நேரம் இல்லை பாஸ்டர், ஜெபம் பண்ண கூட நேரம் இல்லை பாஸ்டர். அப்ப என்னதான் பண்ண? இல்ல ஊழியத்துக்கு வர சொல்லிட்டாங்க அதனால ஓடினேன். ஏன் ஒண்ணு சரிங்க, ஊழியக்காரன் ஒரு செல்போன் மாதிரி வச்சுக்கங்களேன், சார்ஜ் போடாம தூக்கிட்டு போயிட்டீங்கன்னு வச்சுக்கங்களேன், அதை வச்சு என்ன பண்ண முடியுங்க? எடுத்துன்னு வருவீங்க, பாக்கெட்ல இருக்கும், எல்லாமே இருக்கும், அதை வச்சு உங்களால ஒன்றும் செய்ய முடியாது, யாரோடையும் தொடர்பு கொள்ள முடியாது, யாருக்கும் நீங்க நன்மையா செய்ய முடியாது. அப்போ நம்ம பேட்டரி நமக்குள்ள சார்ஜ் ஏறணும்னா நிச்சயமா நம்ம ஜெபம் பண்ணுகிறவர்களா இருக்க வேண்டும், வேதத்தை தியானிக்கிறவர்களா இருக்க வேண்டும். மூன்றாவதாக பரிசுத்தம் உள்ளவர்களா இருப்பதற்கு கற்றுக்கொள்ள வேண்டும். எல்லா யோகித்தனம் பண்ணிட்டு நம்ம ஜெபம் பண்ணாலும் சரி, இல்ல வேதம் வாசித்தாலும் அவைகளை தேவன் என்ன பண்ண மாட்டாருங்க? ஏற்றுக்கொள்ள மாட்டார். அப்போ நம்முடைய வாழ்க்கையில நம்ம உண்மை உள்ள ஊழியர்களா இருக்க வேண்டும் என்று தேவன் விரும்புகிறார் என்று சொல்லி பார்க்கிறோம். அப்ப பாருங்க, மக்கள் முன்னிலையில ஊழியம் செய்யலாம், ஆனா தேவனுக்கு முன்பதாக நம்முடைய வாழ்க்கை தான் பிரதிபலிக்கும். மக்களுக்கு வேணா பெரிய ஊழியக்காரரு, பெரிய இவரு, அவர் செய்யறாரு, இவர் செய்யறாரு அப்படின்னு சொல்லலாம். ஆனா நம்முடைய வாழ்க்கை தான் தேவனுக்கு பிரியமானது, அதுதான் தேவனிடத்துல பிரதிபலிக்குமே தவிர வேற ஒன்றும் இல்லை. நீ எவ்வளவு நேரம் ஓடினப்பா, எங்கெங்கெல்லாம் போய் சுத்தன, எவ்வளவு நேரம் அழிஞ்ச, என் புள்ள பாவம் ராத்திரி பகல் தூக்கம் இல்லாத என்ன பண்ணுது, ஊழியம் செய்யுதுன்னு விரும்ப மாட்டார். நம்முடைய வாழ்க்கையை தான் தேவனுக்கு அர்ப்பணம் கொடுக்கணும். நான் என்ன செஞ்ச, காலையில இருந்து தேவனோடு எவ்வளவு நேரம் பேசின்னு இருந்தேன், தேவன் என்னோடு எவ்வளவு நேரம் பேசினார். அப்ப இதையெல்லாம் நம்ம ஆராய்ந்து நம்முடைய வாழ்க்கை பரிசுத்தமாகும் பொழுதுதான் நிச்சயமாகவே தேவன் நம்மோடு இருப்பதற்கு அல்லது தேவன் நம்மை அழைத்ததற்கு அடையாளம் என்று சொல்லி பார்க்கிறோம். இன்னொரு வசந்த வாசிங்க, மத்தேயு 5:16 வசந்த வாசிங்க. வாசிங்க. மனுஷர் உங்கள் நற்கிரியைகளை கண்டு பரலோகத்தில் இருக்கிற உங்கள் பிதாவை மகிமைப்படுத்தும்படி உங்கள் வெளிச்சம் அவர்கள் முன்பாக பிரகாசிக்கப்படவது. பாருங்க, இங்க என்ன சொல்றாருன்னு சொன்னாக்க, உங்களுடைய நற்கிரியைகளை மனுஷர்கள் பார்க்கணும், உங்களுடைய வெளிச்சம் மனுஷர்களுக்கு தெரியணும், அப்பதான் உங்களை நிமித்தமாய் தேவன் மகிமைப்படுவார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இன்னைக்கு நம்ம எப்படி நம்ம ஆண்டவருக்கு முன்பதாக இருக்கிறோம்? இன்னைக்கு நிறைய நேரங்கள்ல ஐயா அவர் அதை செஞ்சார், இந்த ஊழியக்காரர் இதை கொடுத்தாரு, அதை கொடுத்தாருன்னு சொல்லுகிறவர் இருக்காங்க. ஆனா நல்ல ஊழியக்காரரான்னு சொல்றவங்க இருக்கிறாங்களா? பாருங்களேன், உங்க விசுவாசியிலே நீங்களே டெஸ்ட் பண்ணி பாருங்க. எங்க பாஸ்டர் அருமையானவருங்க, நல்லவருங்க அப்படின்னு யாராவது சொல்றாங்களான்னு பாருங்களேன். அப்போ நம்ம பார்க்க வேண்டியது மனுஷர்களுக்கு முன்பதாக நற்காரியங்களை செய்கிறவர்களாக நாம் பார்க்க வேண்டும், நல்லவர்களாக மனுஷர்கள் நம்மை பார்க்க வேண்டும். பாத்தீங்கன்னாக்க குடும்ப வாழ்க்கை சுத்தமா இருக்கணும். இன்னைக்கு இதுதான் பெரிய பிரச்சனை. ஊருக்கு சபைக்கு எல்லாத்துக்கும் நல்லவங்களா இருப்பாங்க, குடும்பத்துல எப்படி இருப்பாங்க? நல்லவங்களா இருக்க மாட்டாங்க. மனைவி கிட்ட போய் பாத்தீங்கன்னா அந்த மனுஷனை ஏயா சொல்றீங்க அப்படின்னு வாங்க, பிள்ளைங்க கேட்டா அவரா அப்படின்னு வாங்க. அப்போ அடுத்தது பாத்தீங்கன்னா நம்முடைய குடும்பத்தில நாம் உண்மை உள்ளவர்களா இருப்பதற்கு நாம் கற்றுக்கொள்ள வேண்டும் என்று சொல்லி பார்க்கிறோம். 1 தீமோத்தேயு 4:12 வசனம் வாசிக்கலாம். உன் நிலைமையை குறித்து ஒருவன் உன்னை அசட்டை பண்ணாதபடிக்கு நீ வார்த்தையிலும் நடக்கையிலும் அன்பிலும் ஆவியிலும் விசுவாசத்திலும் கற்பிலும்
விசுவாசிகளுக்கு மாதிரியாயிரு. பாருங்க, இங்க கடைசியா என்ன சொல்றாருன்னா, விசுவாசிகளுக்கு மாதிரியா இரு. ஏன் மாதிரியா இருன்றாருங்க? நம்மை பார்த்துதான் அவங்க என்ன பண்ண போறாங்க? கற்றுக்கொள்ள போகிறாங்க. நம்மை பார்த்துதான் அவங்க பேச போகிறாங்க. நீங்க பாருங்களேன், நம்ம தலைமை பாஸ்டர் யாராவது ஒருத்தர் ஒரு ஸ்டைல்ல பண்ணாருன்னா, கீழே இருக்கிற அசிஸ்டன்ட் பாஸ்டர் மொத்த பேரும் எப்படி பண்ணுவாங்க? அதே ஸ்டைல்ல பண்ணுவாங்க, அதே ஸ்டைல்ல பேசுவாங்க, அதே ஸ்டைல்ல பாடுவாங்க. அப்ப யாரை பின்பற்றினாங்க? தலைமை போதகரை பின்பற்றினாங்க. அப்ப நம்ம யார் பின்பற்றுவாங்க? நம்முடைய விசுவாசிகள் நம்மை பின்பற்றுவார்கள். அப்ப நம்ம தனிப்பட்ட வாழ்க்கையில அல்லது நம்முடைய குடும்ப வாழ்க்கையில நம்ம கரெக்டா இருக்கிற பொழுதுதான் நிச்சயமாகவே நம்மை பார்த்து அவர்களும் கற்றுக்கொள்வாங்க. நம்ம பொண்டாட்டி பிள்ளைங்க கிட்ட அடிக்கடிக்கு சண்டை அடிச்சுட்டு இருந்தோம்னா நம்ம பிள்ளைங்க நம்முடைய விசுவாசிகளை என்ன பண்ணுவாங்க? அதுதான் பண்ணுவாங்க. வீட்டுல போய் புருஷன்கிட்ட எங்க மணிக்கணக்கில் ஜெபம் பண்ணுவாங்க, புருஷன்கிட்ட அன்பா பேச மாட்டாங்க. எப்ப பார்த்தாலும் ஜபன்னு வருவாங்க. குடும்பத்துல என்ன பண்ண மாட்டாங்க? சந்தோஷமா இருக்க மாட்டாங்க. அப்ப காரணம் என்னங்க? நம்முடைய வாழ்க்கை நம்மை பார்த்து அவர்கள் போகிறார். நம்ம மாதிரியா இருக்கிறோம். இன்னைக்கு இருக்கிற ஊழியக்காரங்களை என்னையும் தான் நான் எடுத்து சொல்றேனே. பவுல் அழகா சொல்லுவாரு. என்ன சொல்லுவாருங்க பவுல்? 1 கொரிந்தியர் 11ஆம் அதிகாரம் 1வது வசனத்துல என்ன சொல்லுவாருங்க? நான் கிறிஸ்துவை பின்பற்றுகிறது போல நீங்கள் என்னை பின்பற்றுங்கள். யாருன்னா சொல்ல முடியுமா? நம்ம எல்லாம் ஊழியக்காரர் தான். யாருன்னா சொல்ல முடியுமா? நம்ம சபையில, வேற எங்கேயும் வேணாம், வெளியெல்லாம் சொல்லாதீங்க, அது வேஸ்ட். நம்ம சபையில, அம்மா நான் கிறிஸ்துவை பின்பற்றுறேன், நீங்க